அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறையவனை போற்றியவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் மீதும், தாபியீன்கள் மற்றும் தபஅத் தாபியீன்கள் மீதும், நல்லதை எடுத்துரைத்த இமாம்களின் மீதும், இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த ஷுஹதாக்களின் மீதும், மஞ்சக்கொள்ளை தௌஹீத் ஜமாத் தாவா குழுவின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. உங்களால் இயன்றதை உதவி செய்து இந்த மார்க்க பணி மென்மேலும் செயல்படுவதற்கு உதவி செய்யுமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர்கள் வாழி கொண்டு வருவார்கள். அதிகமாக பொருளாதார உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையெல்லாம் இந்த நேரான சீரான தீனுல் இஸ்லாத்துல நிலைத்திருக்க செய்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நம்மிடத்தில இந்த மார்க்கத்தில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை, வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்கின்றோமா என்று பார்த்தோமானால் மிக சொற்பமான மக்கள் தான் அந்த நிலையில இருக்கிறார்கள். மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை என்கின்ற இந்த தலைப்பின் ஊடாக நான் சொல்ல விரும்புகின்ற இந்த கருத்து, இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு மார்க்கங்களிலும் இந்த மரணத்தை பற்றியும் அதற்கு பின்னாலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற நிலைகளை பற்றியும் ஏராளமாக சொல்லி இருந்தாலும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில இந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற இந்த மனிதனுடைய நிலையை இந்த உலகத்திலே இருக்கின்ற மற்றெல்லா மார்க்கங்களையும் விட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உயர்த்தி வைக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாத்தில சொல்லப்படுகின்ற இந்த மரணத்திற்கு பின் இருக்கின்ற இந்த மறுமை என்ற அந்த நித்தியமான நிரந்தரமான அந்த பெருவாழ்வை பற்றி சொல்லி இருக்கின்ற இந்த தத்துவம் தான், இந்த மறுமை என்கின்ற அந்த சித்தாந்தம் தான் மற்ற மார்க்கங்களிலே இருந்து இஸ்லாத்தை மிகுந்த வேறுபாடு எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கலாம். மரணத்திற்கு பிறகு மனிதனின் நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு மார்க்கங்களும் மதங்களும் எடுத்து சொல்கின்றன. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய வேதம் வழங்கப்பட்ட இரு சமூகங்களை பற்றி நமக்கு சொல்லுகின்றான். அதிலே அவர்களுடைய அந்த மறுமை சித்தாந்தம், மரணத்திற்கு பின்னுள்ள அந்த நிலை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோமானால் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாறாக இருப்பதை நாம் உணரலாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகிலே ஒரு மனிதன் பிறந்து விட்டானால் அவன் மரணிப்பது நிச்சயம். குல்ல நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மரணத்திற்கு பின்னுள்ள நிலையை பற்றி சொல்லும் போது யௌமுல் ஆஹிர் மறுமை நாள் என்று ஒன்று உண்டு. அந்த நாளிலே இந்த உலகத்தின் முதல் மனிதர் முதல் இந்த உலகத்திலே கடைசியாக மரணித்த மனிதன் வரைக்கும் உள்ள அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுப்பி நியாய தீர்ப்பு நாள் என்கின்ற அந்த நாளிலே வைத்து விசாரித்து அவர் செய்த நன்மைகளுக்கு அதற்கேற்ற கூலியும் அவர் செய்த தீமைகளுக்கு அதற்கேற்ற கூலியும் வழங்குவான். அதுதான் இந்த மறுமை சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மரணத்திற்கு பிந்திய மனிதனுடைய நிலை பற்றிய இஸ்லாத்தினுடைய நிலையாகும். ஆனால் நாம் இங்கே வேதக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த இரண்டு சமூகத்திலே இந்த மறுமை சித்தாந்தம் பற்றிய மரணத்திற்கு பின்னாலே இருக்கின்ற மனிதனுடைய நிலை பற்றி பார்த்தோமானால் நம்முடைய கொள்கைக்கு நேர் முரணாக இருப்பதை பார்க்கின்றோம். எப்படி பார்க்கின்றோம்? திருமறை குர்ஆனிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை தெளிவுபடுத்துகின்றார். யூதர்களினுடைய அந்த மறுமை நம்பிக்கையை பொறுத்தவரையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், மற்ற மக்களுக்கு அல்லாது மறுமை வெற்றி உங்களுக்குத்தான் என்பதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணித்து விடுங்களேன். மற்ற மக்களுக்கெல்லாம் கிடையாது மறுமை வெற்றி, யூதர்களாகிய எங்களுக்கு தான் உண்டு. ஏன் என்று சொன்னால் நாங்க என்னங்கிறோம், பிறப்பின் அடிப்படையில நாங்கள் உயர்ந்தவர்கள். யூதன் தான் இதை முதல்ல கொண்டு வந்தது. பிறப்பின் அடிப்படையில நாங்கள் உயர்ந்தவர்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் இஸ்ரவேல சமுதாயத்திலே இருந்து வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணமே அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலாக வந்ததுதான். அப்ப இஸ்ரவேல சமுதாயத்திலே பிறந்திருக்கின்ற காரணத்தினாலேயே நாங்கள் சொர்க்கம் சென்று விடுவோம். மற்ற மக்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் மிகவும் பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை வைத்திருந்தார்கள். மரணத்திற்கு பின்னால் உள்ள மறுமை நிலையை பற்றிய அவர்களுடைய கான்செப்ட் இதுவாக இருந்தது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கூட சொல்கின்றான், எண்ணி கணக்கிடப்பட்ட நாள் தவிர எங்களை நரகம் தீண்டாது என்று சொல்கின்றீர்களே, நீங்கள் இதற்காக அத்தாட்சி ஏதும் வைத்திருக்கிறீர்களா? அப்படி எண்ணி கணக்கிட்ட நாள் தான் என்னங்கும், எங்களை எல்லாம் நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் நரகம் எங்களை எவ்வளவு நாள் தீண்டும். அப்படி எண்ணி கணக்கிடப்பட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நாள், இதுலதான் எங்களுக்கு என்ன இருக்கு, தண்டனை இருக்கு. அதற்கு பிறகு நாங்கெல்லாம் என்னன்றுவோம், சுவனம் சென்று விடுவோம் என்று சொல்லி மற்ற மக்களை எல்லாம் எழில்நிலைக்கு உள்ளாக்கி தாங்கள் மட்டுமே பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற இந்த தத்துவம் எங்கே இருந்து வந்தது என்று பார்த்தோம் என்றால் இது ஒரு யூத சித்தாந்தம். நாங்க தான் உயர்ந்தவங்க, நாங்க தான் பரிசுத்தமானவங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூட சொல்றான், தன்னைத்தானே பரிசுத்தவான்கள் என்று கருதிக் கொள்வோரை நீர் காணவில்லையா? அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குகின்றான். அப்ப என்ன இந்த யூத சித்தாந்தம் எப்படி இருக்குது? நன்மை தீமை அடிப்படையில் எல்லாம் இல்லை, பிறப்பின் அடிப்படையிலே தான் நாளை மரணத்திற்கு பின்னாலே மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தீர்ப்பை வழங்குவான் என்கின்ற நிலைதான் யூத சித்தாந்தம். இது மரணத்திற்கு பின்னாடி இருக்கின்ற அந்த யூத சித்தாந்தம். இன்னொரு சாராரான அந்த கிறிஸ்தவ மக்களை பற்றி சொல்லும் போது அவர்களினுடைய மறுமை சித்தாந்தம் மரணத்திற்கு பின்னாலே இருக்கின்ற நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் அவர்களினுடைய நிலை எப்படி இருக்கு? ஒரு மனிதன் நன்மையோ தீமையோ செய்தால் அது அவனைத்தான் சேரும் என்கின்ற நிலைதான் என்னது இஸ்லாத்தினுடைய நிலை. யாருக்காகவும் யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவர்கள் தான் என்னப்படுவாங்க, தண்டிக்கப்படுவார்கள். அணு அளவு நன்மை செய்தவரும் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவரும் அதை காண்பார். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அப்போ இதற்கு நேர்முரணாக கிறிஸ்தவ சித்தாந்தம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்குத்தான் இயேசுவே வந்தாரு. ஜீசஸ் என்னண்டாரு? இந்த மண்ணிலே இருக்கின்ற மாந்தருடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவினார். பாவங்களை எல்லாம் என்னன்றுவாரு? நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஜீசஸ் என்னன்றுவாரு? நம்மளை காப்பாத்திடுவாரு என்கின்ற நிலைதான் அங்கேயும் இருக்கிறது. அவர்கள் என்னங்கிறாங்க? இந்த மறுமை சித்தாந்தத்தை பற்றி, மரணத்துக்கு பின்னாலே இருக்கின்ற மனிதனுடைய நிலையை பற்றி அவர்கள் வைத்திருக்கின்ற சித்தாந்தம் இப்படி இருக்கிறது. இப்ப கூட நீங்க பார்க்கலாம், சர்ச்சுகள்ல என்ன செய்வாங்க? பாவ மன்னிப்பு என்று ஒரு அறைக்குள்ள இருப்பார். யாரு? பாதிரியார் இருப்பாரு. அவரிடத்திலே போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. பாவத்தை மன்னிக்க கூடியவன் இறைவன் தான் மன்னிக்க வேண்டுமே தவிர, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில இறைவன் கூட சில பாவங்களை மன்னிக்க முடியாது. இறைவன் கூட சில பாவங்களை மன்னிக்க மாட்டான். ஏன்? யாராவது ஒருவனுக்கு, தனி மனிதனுக்கு நாம் அநீதி இழைத்திருந்தோமானால் அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான். ஒருத்தனை ஏமாத்திடுறோம், ஒருத்தனை அநீதியா அவனிடத்திலே இருந்து மோசடி செய்து விடுகின்றோம், அல்லது அவனை அடிச்சிடுறோம், அவனை துன்பத்துக்கு உள்ளாக்கிடுறோம் என்று சொன்னா நாளைக்கு மறுமையில வந்து நிப்பான். எப்படி நிப்பான்? யா அல்லாஹ், இன்ன மனுஷன் என்னை ஏமாத்தினா, இன்ன மனுஷன் என்ன அநீதிக்கு உள்ளாக்குனா, நீ நீதி வழங்கு யா அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னங்க மாட்டான்? சரி சரி போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிமானா? சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்னங்க மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அதற்கு நீதி வழங்குவான். எப்படி வழங்குவான்? இவரிடத்திலே நன்மை இருக்குமானால் இந்த நன்மையை எடுத்து போட்டு அவரிடத்திலே நிரப்புவான். சித்தாந்தம் என்கின்ற இந்த அடிப்படை, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் இன்றைக்கு நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே மறுமையை நம்புறோமா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னங்க? 6 நம்பிக்கைகள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரில் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமீன் நாம சொல்றோமே, மூமீன்னா யாரு? இந்த 6ஐயும் நம்புறவன். நான் அல்லாஹ் மட்டும் நம்புறேன், ஆனா மறுமை நாள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலை என்ன? அவன் மூமீனே இல்லை. ஈமான் என்றால் என்ன என்கின்ற கேள்விக்குத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த 6 நம்பிக்கைகளையும் பட்டியலிட்டு சொல்கின்றார்கள். அதில் ஒரு நம்பிக்கை தான் மரணத்திற்கு பின்னால் மனிதன் எழுப்பப்பட்டு அவனிடத்திலே கேள்வி கணக்கு வாங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அவனுக்கு சொர்க்கமோ நரகமோ உண்டு என்கின்ற இந்த மறுமை சித்தாந்தம் தான் மரணத்திற்கு பின்னாலே இருக்கின்ற நிலைதான் மற்ற மார்க்கங்களை விட இஸ்லாத்தை தனித்து காட்டுகின்றது. அப்ப அதுதான் நம்பிக்கை. அவன்தான் மூமின், இதை நம்புபவன் தான் மூமின் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையில இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? மரணத்திற்கு பின்னால இருக்கிற நிலையெல்லாம் அப்புறம் போவோம். இந்த நம்பிக்கையில நம்முடைய நிலை என்ன? உண்மையிலேயே நாம் எல்லாம் மறுமையை நம்புகின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை நம்முடைய செயல்கள் மூலமாக நாம சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நாம் மறுமையை நம்புவதாக உதட்டளவிலே சொல்கின்றோமே தவிர உள்ளத்தளவிலே நம்பவில்லை என்பதுதான் நம்முடைய செயல்களின் மூலமாக நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். எப்படி காட்டுறோம் பாருங்க. நீங்க சாதாரணமாக மறுமையை நம்புதல் என்று சொன்ன உடனேயே நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுமை தானே, அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வரப்போறது, அது இப்பவா வரப்போகுது அப்படித்தானே நினைக்கிறோம். மறுமைக்கான நம்ம பேச்சை எடுத்த உடனேயே அது இப்ப உடனே நிகழ்ந்துட போறது இல்ல, அது எப்பவோ வரப்போறது, அது வரும்போது பார்த்துக்கலாம் என்கின்ற மனநிலை தான் மக்களிடத்திலே இருக்கின்றதே தவிர மக்களிடத்திலே மறுமை நம்பிக்கை உள்ளத்திலே ஆழ பதிந்து வேர்விட்டு இருந்திருந்தால் நம்முடைய செயல்களிலேயே மாற்றம் வந்திருக்கும். இப்ப பார்க்கின்றோம்,
சலாம் என்கின்ற அற்புதமான முகமனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். கற்றுத் தந்திருக்காங்களா இல்லையா? சலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொன்னா 30 நன்மை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்படி கற்றுத் தந்திருக்கின்ற இந்த விஷயத்தை மறுமை நம்பிக்கை நமக்கு உள்ளத்திலே ஆழ வேர்விட்டு இருக்குமானால் அந்த மறுமைக்காக நம்முடைய இந்த சலாத்தை எப்படி பயன்படுத்தி இருப்போம்? நம்முடைய அக்கவுண்ட்ல இன்னைக்கு எவ்வளவு ஏறிச்சு, ஒரு சலாம் இன்றைக்கு நம்ம எத்தனை சலாம் சொல்லி இருக்கிறோம், நம்முடைய அக்கவுண்ட்ல இன்னைக்கு எவ்வளவு ஏறிச்சு என்று சொல்லி கணக்கிட்டு இருப்போம். கணக்கிடுற மக்களா இருக்கிறோமா? இல்ல. சலாத்துக்கு பதில் சொல்றதே மண்டையாட்டுறது. திரும்ப சொன்னா 10 நன்மை, அதை விட சிறந்த வார்த்தைகளை சொன்னா 20 நன்மை 30 நன்மை என்று இருக்கும் போது அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதிலே நம்மிடத்திலே இருக்கின்ற நிலையை பார்த்தோமானால் அந்த நன்மையை நமக்கு கணக்குல கொள்ளலன்னு அர்த்தம். இதே நன்மையை கணக்குல கொள்ள வேணாம். இதே 10 ரூபா அப்படின்னு வைங்க, சலாம் சொன்னா 10 ரூபா இம்மையில கிடைக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் $10 கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா விட்டுருவோமா? விட்டுருவோமா? பாக்குற ஆள பூரா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்கி வாங்கி சோப்புல வச்சுக்கிட்டே இருக்கும். வச்சிருப்போம் தானே? ஏன் என்று கேட்டால் அது இம்மையிலே உடனடியாக கிடைக்கிறது. மறுமையிலே கிடைக்கின்ற நம்முடைய கணக்கிலே சேருகின்ற இதை நாம நம்பி இருந்தால் நம்முடைய சலாம் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றானே, சுவனத்தை பற்றி சொல்லும் போது சொல்கின்றானே, அங்கே எங்கு நோக்கினும் சலாமுன் அலைக்கும் என்பதாகவே இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றானே, அதுபோல இருந்திருக்கும். சலாத்துல மட்டுமில்ல, நீங்க நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் எடுத்து பாருங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? யார் அந்த வெள்ளிக்கிழமை அன்று முதலாக பள்ளிக்குள்ளே வருகின்றாரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவதாக உள்ளே வருபவருக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவதாக வருபவருக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, இப்படி வரிசையா பட்டியலிடுறாங்க. நாம உண்மையிலேயே மறுமை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருந்தால் என்ன செய்வோம்? போட்டி போடுவோம். எப்படி போட்டி போடுவோம்? ஒட்டகத்தை இன்னைக்கு நான் தான் வாங்க போறேன், மாட்டினுடைய நன்மை இன்னைக்கு நான் தான் வாங்க போறேன் என்று சொல்லி போட்டி போடுவோம். அப்படி போட்டி இருக்கா? போட்டி இருக்கிறது இல்ல. ஏன்? அது மறுமையில கிடைக்கிறது தானே. இதே இம்மையில 1 கிலோ ஒரு ஒட்டகம் இல்ல, ஒட்டகத்தினுடைய 1 கிலோ கறி கொடுக்கறாங்கன்னு வைங்க. பள்ளிவாசலுடைய நிலைமை என்ன? உள்ள நுழைய முடியாது. பள்ளிவாசலுக்கு உள்ள நுழைய முடியாது. போலீஸ் போர்ஸ் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் உண்மையான நிலை. இத நாம சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. பள்ளிக்கு வருகின்ற மக்களுக்கு ஒரு இறைச்சி துண்டு கிடைக்கும் என்று சொன்னால் பள்ளி என்ன ஆயிரும்? நிறைந்து விடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒட்டகம் இன்றைக்கு எவ்வளவு? 65,000 ரூபாய் ஒட்டகம். ஒரு மாடு வாங்குறதுன்னா 20,000 ரூபாய். இந்த நன்மையை மறுமையிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே இதை நம்முடைய மனம் நம்ப தயாராக இல்லை. நம்பி இருந்தால் கியூ தான் நின்றுக்கணும். எப்படி நின்றுக்கணும்? சென்னையில கடந்த ஆட்சியில ஒரு கவர்மெண்ட் உதவித்தொகை வழங்குறாங்க 2000 ரூபாய். 2000 ரூபாய் வழங்குற அந்த உதவித்தொகைக்கு மறுநாள் வழங்குறதுக்கு எப்படி நிக்கிறாங்க? கியூல நிக்கிறாங்க. எந்த அளவுக்கு? தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு ரெண்டு பொம்பளைங்க முஸ்லீம் பெண்மணிகள் அதிலே இறந்து போனார். எதுக்கு? வெறும் 2000. இந்த இம்மையிலே கிடைக்கின்ற 2000 ரூபாய்க்காக தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற இந்த சமுதாயம் மறுமையிலே கிடைக்கின்ற அந்த மாபெரும் கூலிக்காக எந்த முயற்சியும் எடுக்கிறது.
பாருங்களேன், இன்றைக்கு நீங்க பள்ளிவாசல்கள்ல எதனாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வச்சு மக்களுக்கு வீடு வீடா போய் அழைப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா மக்கள் வர்றத பாருங்க, ரொம்ப குறைவான மக்கள் வருவாங்க. ஒரு பள்ளிவாசல்ல என்னங்கிறாங்க, இப்படிதான் தப்சீர் கிளாஸ் வைக்கிறாங்க, திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை வைக்கிறாங்க. வச்ச உடனேயே மக்கள் வரல, வழக்கம் போலவே வரலன்னு உடனே அந்த பள்ளி நிர்வாகிகள் என்னங்கிறாங்க, சரி ஒரு பிரியாணியை போட்டு மக்களை கூப்பிடுவோம் என்று சொல்லி பிரியாணியை போட்டு கூப்பிடுறாங்க. பிரியாணியை போட்டு கூப்பிட்டா போறாரு யாரு, தப்சீர் விளக்குறவர் போறாரு, உள்ள போறாரு. வாசல்ல நுழையவே முடியல, பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்ல. யோ நான் தான், அவ விட மாட்டேங்கிறான் வாசல்ல நிக்கிறவன். யோ நான் தான் போய் தப்சீர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சும்மா இருங்க, இப்படி சொல்லித்தான் நிறைய பேர் உள்ளக்க போயிட்டான் அப்படிங்கிறான். அப்படி அப்புறம் நிர்வாகி எல்லாம் வந்து கூட்டிட்டு போய் உள்ளக்க போய் உட்கார்ந்த உடனே இந்த முன்னுரை வரவேற்புரை அது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பள்ளிவாசலுடைய தலைவரும் செக்ரட்டரி என்னங்கிறாங்க, அப்படி ஒருத்தர் காதை கடிச்சுக்கிட்டு கேளு அப்படிங்கிறாங்க. அதோட ஆலிம்சா கேட்கிறாரு, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல ஜரத்து ஒண்ணும் இல்ல, மறுபடியும் பேசுங்க. என்னப்பா, கேளு. அதோட சொல்றாரு, என்ன சொல்லுங்க அப்படின்னு. அஜரத்தே நல்ல அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி நிரம்பிருச்சு. நீங்க உங்களுடைய ஐடியா படி நம்ம செஞ்சதுல பள்ளி ரொம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாரு, இப்ப இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட், சூரத்துல் பகராவினுடைய தப்சீர் அப்படின்னு சொன்னோன்னே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னே சொல்றாரு, என்னமோ சொன்னாரே செக்ரட்டரி, என்னமோ சொன்னாரு, என்னது அப்படின்னு. அவர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்ல அஜரத்து, சூரத்துல் பகரா ஹட்டான சப்ஜெக்ட் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா பிரியாணி ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற. இதுதான் இன்றைய யதார்த்த நிலையாக இருக்கிறது. பிரியாணி ஆறி போறதை பத்தி கவலைப்படுறாரே தவிர அதனுடைய தப்சீர், சூரத்துல் பகராவினுடைய தப்சீரை பத்தி அவர் கவலைப்படல. அப்ப இப்படித்தான் இன்றைக்கு மனித மனங்கள் இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் காணலாம். ஆனால் மறுமை என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே வேர்விட்டு இருக்குமானால், மரணத்திற்கு பின்னாலே நம்முடைய நிலை ஒவ்வொன்றும் ஆராயப்பட்டு கூலி வழங்கப்படும் என்கின்ற அந்த நிலை இருக்குமானால் நம்முடைய நிலை அப்படியே தலை கீழாக மாறிவிடும். சாதாரண விஷயம். இதை நம்ப மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், மர்ம தானே, அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வரப்போறது. அதுக்கு என்ன இம்மையில விட முடியுமா? 2000 ரூபாய் என்ன இப்ப வழங்கின இந்த பொங்கலுக்கு வழங்கின 100 ரூபாய் வேட்டி சட்டை, இதுக்கு நின்ற கியூவை பாத்தீங்களா? அப்ப என்னங்கிறோம், ஒரு 100 ரூபாய் இலவசமாக கிடைக்கிறது என்றால் இம்மையிலே அதற்காக மெனக்கெடுகின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா செயல்களை எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு செயல்களாக நம்முடைய செயல்களை எடுத்துக்கொண்டோமானால் மரணத்திற்கு பின்னாலே மனிதனினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இல்லை என்பதுதான் ரிசல்ட்டா இருக்கு. பாக்குறோமா இல்லையா? இன்றைக்கு பாக்குறோம். என்ன பாக்குறோம்? இந்த ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அதற்கு என்ன செய்யறோம்? நாம அந்த குழந்தைக்காக பிறந்த உடனேயே திட்டமிடலை துவங்கி விடுகின்றோம். மனிதன் என்ன செய்யறான்? நீண்ட காலத்துக்கு அப்புறம் சிந்திக்காதவனா இருக்கிறானா? அதற்காக திட்டமிடாதவனா இருக்கிறானா? அதற்காக பொருள் சேர்க்காதவனாக இருக்கிறானா? இல்ல. ஆனா மறுமை விஷயத்துல மட்டும் இப்படி இருப்பான். பாருங்களேன், குழந்தை பிறந்த உடனேயே என்ன செய்வான்? அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்ப்பான். எவ்வளவு எல்கேஜி கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எவ்வளவு கட்டுறான்? இன்றைக்கு 20,000 30,000. எல்கேஜியில சேர்க்கிறதுக்கு 20,000 30,000 கட்டுறான். எதுக்கு கட்டுறான்? நாளைக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வரும்போது அந்த ஸ்கூல் பேக் முதுகுல இருக்கிற மூடையில 30,000 ரூபாய் கொண்டு வந்துரும் அப்படின்னா கட்டுறான். எதுக்கு கட்டுறான்? இவன் எல்கேஜி படிச்சு யூகேஜி படிச்சு அதுக்கப்புறமா காலேஜுக்கு போய் அதுக்கப்புறமா இவர் என்ன பாரான்? சம்பாதித்து இவர்களை காப்பாற்றுவார். அதுக்கு எப்ப டெபாசிட்? எல்கேஜியில டெபாசிட். எப்போ? இவர் 25 ஆண்டு வரைக்கும் படித்து கல்லூரிக்கு போய் வேலை கிடைக்காத இந்த தேசத்துல வேலை வெட்டி எல்லாம் கிடைச்சு அதற்கப்புறம் தனக்குடைய பிள்ளை தன்னை காப்பாற்றும் என்று நம்பி 30 வருடத்துக்கு முன்னாலே டெபாசிட் பண்றான். இங்க கொண்டு போய்
எல்கேஜி வகுப்புல மனிதன் நீண்ட காலத்துக்கு திட்டமிடாதவனாக இருக்கிறானா, 30 வருடங்களுக்கு அப்பால நடக்குமா நடக்காதா என்கின்ற விஷயத்திலே மனிதன் என்ன செய்யறான்? திட்டமிடுகிறான், அதற்காக பொருள் தேடுகின்றான், அந்த பொருளை டெபாசிட் செய்கின்றான். ஆம்பளை பிள்ளையுடைய கதை இதுவா? பொம்பளை பிள்ளையுடைய கதை அதை விட மோசம். என்னது? பொம்பளை பிள்ளை பிறந்த உடனேயே தொற்றுல கிடக்கும் போதே என்னப்பாங்க நம்ம வீட்டு பெரிய மனுஷங்க, குமரு பெத்து வச்சிருக்கிறடா, பொம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்ட, நீ இப்ப இருந்தே சேர்க்கணும் என்று சொல்லி தொற்றுல கிடக்கும் போது சொல்லுவாங்க. தொற்றுல கிடக்கும் போதே உனக்கு குமர் இருக்குது, நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எப்போ? 18 வயசு வரைக்கும் இந்த பொம்பளை புள்ள வளர்த்து இருந்து எவனோடையாச்சும் ஓடி போகாம இருந்தா அப்ப கட்டி கொடுக்கிறதுக்கு இப்ப போடணுமா? எப்ப? பொற்குவியல் இட்டு வைப்பு திட்டம். பொற்குவியல் இட்டு வைப்பு திட்டம் இப்ப கொண்டு போய் காசு அம்மணிமாரெல்லாம் சேர்ப்பாங்க. அம்மாக்கமாரெல்லாம் என்ன செய்வாங்க? சேர்ப்பாங்க. தங்கத்தை கூட என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வை, பொட்டு பொடிசெல்லாம் சேர்த்து வை, அப்பதான் பொம்பளை பிள்ளைக்கு நாளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் என்று சொல்லுவாங்க. தங்கத்தை ஏன் சேர்க்கிறாங்க? அன்றைய காலகட்டத்தில் விலை ஏறிடும். இன்றைக்கு தான் என்ன செய்யும்? அந்த தங்க விலை குறைவா இருக்கும் போதே சேர்த்துருவோம் என்று சொல்லி 18 வயதுக்கு பின்னாலே நடக்கின்ற ஒரு நிகழ்வுக்காக, ஒரு நிகழ்ச்சிக்காக இன்றைக்கே சேர்க்கின்ற வழக்கமுடையவர்களாகத்தான் பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். ஆனால் மறுமைக்கு சேர்ப்பது என்றால் மட்டும் மறதியாளர்களாக இருக்கிறார்கள். இதை நாம முதல்ல என்ன செய்யணும்? கவனத்திலே வைக்க வேண்டும். இம்மைக்கு சேர்க்கிறது மாதிரி மறுமைக்கு சேர்ப்பதற்கு ஏதாவது சிந்தித்து இருக்கிறோமா? வந்து சொல்லுவான், இந்த நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல நல்ல இது போட்டிருக்காங்க, பிளாட் போட்டிருக்காங்க. அந்த பிளாட்ல என்னவா, அங்க காலேஜ் வருது, அங்க வந்து என்ன வருது, ஆஸ்பத்திரி வருது, அங்க வந்து துறைமுகம் வருது, ஏர்போர்ட் வருது, என்னென்னமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? வந்து சொல்வான். அவனுடைய வாக்கை நம்பி நாம் என்ன செய்யறோம்? இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கும். ஏன்? 10 வருஷத்துக்கு அப்புறமா அது பல கோடி ரூபாய்க்கு போகும், 20 வருஷத்துக்கு அப்புறமா அது வந்து லட்சம் ரூபாய்க்கு போகும் என்று சொல்லி யாரோ சொல்கின்ற ஆசை வார்த்தைகளுக்கு பணிந்து இம்மைக்காக திட்டமிடுகின்றோம், இம்மைக்காக சேர்க்கின்றோம், இம்மைக்காக முதலீடு செய்கின்றோம், இம்மைக்காக டெபாசிட் பண்றோம். மறுமைக்காக இப்படி என்றைக்காவது யோசித்து சிந்தித்து செயலாற்றி இருக்கிறோமா? மறுமைக்கு எது வேண்டும் என்று என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம்ல வருது. அப்படி சொல்றானல்ல, அது எப்ப? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றானல்ல. கண் இமைக்கின்ற நேரத்திலே முடிந்து விடும். குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் வசனத்தை உணர்ந்தவர்களாக இனி நாம் கடக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் மறுமைக்கான சேமிப்பாக எதை சேமிக்கிறோம், எதை போட்டு வைக்கிறோம். ஒரு சாதாரண விளையாடுற பையன் கூட என்னங்கிறான், இத்தனை பாயிண்ட் சேர்த்துட்டேங்கிறான். விளையாட்டுல நான் இத்தனை பாயிண்ட் சேர்த்துட்டேங்கிறான். கேம் விளையாடுற பையன், அந்த கேம் விளையாடுற பையன் சேர்க்கிறது மாதிரி இன்றைக்கு சேர்ப்பதற்கு, நமக்கு நன்மைகளை சேர்ப்பதற்கு எவ்வளவோ வழி இருக்கிறது, வகை இருக்கிறது. பணம் காசு உள்ளவர்களால் பணம் காசு செலவழித்து நன்மையை சேர முடியும். என்னது? மறுமைக்காக சேமிக்க முடியும். பள்ளிவாசலை கட்டுறது, வேற பல்வேறு விஷயங்களுக்கு செலவு பண்றது, நல்ல அறங்களுக்காக செலவு செய்யணுமா, மறுமைக்கு சேமிக்க முடியும். பணமே இல்லை என்றாலும் கூட இது போன்ற நல்ல குல்ல மஅரூபின் சதக்கா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்ல அறமும் தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்திலே இருந்து கொண்டு காலத்தையும் பொழுதையும் வீணடித்துக் கொண்டிருந்தோமானால் நாளைக்கு மறுமையிலே கேட்கப்படுகின்ற கேள்வி, முதலாவது கேள்வி தொழுகையை பற்றியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முதல்ல சரி பண்ணிக்கிறோம். மரணத்திற்கு பின்னாலே மனிதனுடைய நிலையில முதலாவதான, மறுமையில முதலாவதான நிலை என்னது? தொழுகையை பற்றியது. அதிலே தோல்வி அடைந்தால்
ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கையும் தோல்வி. அதிலே வெற்றி பெற்றவர் ஒட்டுமொத்த மறுமை வாழ்விலும் வெற்றி பெற்று வருகின்றார். அடுத்ததாக என்னது? ஆதமுடைய மகன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. மறுமையில இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஆதமுடைய மகனின் கால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று சொல்கின்றார்களே அண்ணலம் பெருமானார். அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சின்ன ஒரு கேள்விக்கெல்லாம் குழந்தைகளை அதிகாலையில எழுப்பி அடிச்சு படிக்க வச்சு இந்த கேள்விதான் வரும், இந்த கேள்விதான் வரும், இந்த கேள்விதான் வரும், இதப்படி கோணார் உரை, அந்த உரை, இந்த உரை எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களோட சேர்ந்து மல்லு கட்டி படிக்க சொல்றமே. மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை என்கின்ற கேள்வியில முதல் கேள்வி மண் ரப்புக்க, கொண்டு போய் குழியில வச்ச உடனே கேட்கப்படுற கேள்வி மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் யார், உன்னுடைய நபி யார் என்கின்ற இந்த கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதாக இருந்தால் இம்மையிலே நாம் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைப்படி அமைந்திருந்தோமானால் அங்கே சொல்றதுக்கு நான் எழும். என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு நான் எழ வேண்டுமானால் இம்மையிலே நம்முடைய குழந்தைகள் அதை படித்திருக்க வேண்டும், அவர்களுக்கு அது பாடமாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததாக என்னது? மறுமையிலே கேட்கின்ற கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது. ஆனா இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை கேள்வித்தாள்களையும் வாங்கி படிச்சு என்ன கேட்கணும்? உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவிட்டாய், அதிலே உன்னுடைய இளமையை எவ்வாறு செலவிட்டாய், உன்னுடைய வருமானத்தை எவ்வாறு ஈட்டினாய், உன்னுடைய செலவுகளை எந்த வகையில செலவு செய்தாய், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறதா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு இனி விடுகின்ற ஒவ்வொரு பொழுதையும் இந்த நேரத்திலே இருந்து இன்றைக்கு நான் காலையிலே எழுந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் இரவு தூங்க செல்லும் முன் இன்றைக்கு மறுமைக்காக எதை சேர்த்திருக்கேன்? ஒவ்வொரு நாளும் வியாபாரம் பார்க்கும் போது என்ன செய்யறோம்? இன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் ஓடிச்சு, இவ்வளவு நாள் லாபம் கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு போடுறோம்ல. மறுமைக்காக நான் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறேன்? மரணத்திற்கு பின்னாடி எனக்கு உதவக்கூடிய இந்த விஷயத்துக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறேன், எதை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகும் முன் இன்றைக்கு மறுமைக்கு இவ்வளவு சேர்த்திருக்கிறேன், இன்றைக்கு மறுமைக்கு இவ்வளவு சேர்த்திருக்கேன் என்று சேர்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு நாளை முதல் கணக்கிட்டு நன்மையை சேர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவுமானால், இந்த மஞ்சள் கொள்ளையில நடக்கின்ற இந்த கூட்டம் உதவுமானால் அல்லாஹ் நம் அனைவரையும் சுவனத்தில் சந்திக்க வைப்பானாக. அப்படிப்பட்ட நன்மைகளை தேடி தேடி கணக்கிட்டு மறுமைக்காக சேர்க்கக்கூடிய, மரணத்திற்கு பின்னால் நம் கையில் உள்ள செலவாணியான நன்மை தீமை என்கின்ற அந்த இரண்டு கரன்சிகளை மறுமைக்காக டெபாசிட் செய்யக்கூடிய, சேர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.